சிறுகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் நம்ம விஜய் இருந்துட்டு பார்வதி கிட்ட வீட்டில் தனியாக இருந்த கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, மீனாவை நீ வீட்டை விட்டு துரத்தாமல் இருந்திருந்தா இது எல்லாமே நடந்திருக்கமா, இப்போயாவது தனிமை எவ்வளோ கொடுமையானதுன்னு நீ இப்போவாவது தெரிஞ்சுக்கிட்ட இல்லை, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் விஜயா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவளை பற்றி பேசாத, அவள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா தான் அந்த வீட்டில் தரித்திரமே பிடிச்சிது. அவள் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த வீடே உருப்படவே இல்லை. இனிமேலாச்சும் என் புருஷனுக்கு எதுவும் நடக்காமல் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டா அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ மாறவே மாட்டேல்ல விஜயா, நான் எதுக்காக மாறணும்? நான் சரியாகத்தான் இருக்கேன். ஏதோ நான் தனியாக இருந்தேன், ஒரு நாள் கூட தனியாக இருக்க முடியலையே. ஆனால் நீ இத்தனை வருஷமாக தனிமையில் மட்டும்தான் இருந்திருக்க. அதனால தான் சிவன் கூட சேர்த்துக்கிட்டு கதை போடுறது இப்படி சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கே அப்போ தான் புரிஞ்சிச்சு. இப்போவாவது என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷம். ஆனால் மீனவை நீ கூடிய சீக்கிரம் ஏற்றுக்க தான் போகிற, அந்த சூழ்நிலை வரதான் போகுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்வதி சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா, நம்ம மனோஜ் இருந்துட்டு சந்தோஷை கூப்பிட்டுட்டு ரோகிணிக்கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாங்க. ரோகிணிக்கிட்ட தான் காதில் சந்தோஷ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனோஜை பற்றி நீ எதுக்காகவும் கவலைப்படாத, அவன் அம்மா பேச்சை மட்டும்தான் கேட்பான். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகிடும். அதனால் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் மனோஜ் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. இது ஏதோ ஒரு விதத்தில் தப்பாக போதே அப்படின்ற மாதிரி ரோகிணி யோசிக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து போகும்போது மனோஜை பார்த்துட்றாங்க. ஓ, இதுதான் கதையா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி புரிஞ்சுக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் சாட்டையால் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட கொஞ்சம் பணத்தையும் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததான் மீனோட பூக்கடைக்கு நம்ம முத்தை இருந்துட்டு நிறைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கு அடுத்ததாக முத்தை இருந்துட்டு மீனாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன், யாரையோ ஏற்றிட்டு போகிறேன், என் பொண்டாட்டிக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதியும் வராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருங்க மீனா அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வா பழகுறல, நீ அடிக்கடிக்கு மீனா பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிச்சு. மனசுக்கே அவ்வளோ சந்தோஷமாக போச்சு தெரியுமா. நீயும் கூடிய சீக்கிரம் என் தம்பி கூட சேர்ந்துரு. நானாக சேர மாட்டேன்னு சொல்கிறேன், நான் சொல்கிற வழிக்கு தான் உங்கள் தம்பி வரமாட்டேன்றாரு, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ளாட்டில் ஒரு சவுண்டு கேட்குது. கத்தியால் மனநிலை சரியில்லாத ஒரு பையன் கழுத்தை அறுத்துக்கிற மாதிரி கத்தியை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேரண்ட் ரொம்பவே பயந்து போகிறாங்க. மீனா இருந்துட்டு முத்துக்கிட்ட ஒரு ஐடியா சொல்கிறாங்க. அந்த பூவை எடுத்துகிட்டு மீனா கிட்ட கொடுக்குறாங்க. மீனா அந்த பூவை அந்த பையன் மேலே கொட்டின உடனே கத்தியை முத்து பிடுங்கிக்கிறாங்க. சரியான நேரத்தில் நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, இவங்க கையில் படுற மாதிரி இந்த மாதிரி பொருளெல்லாம் வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம ஸ்ருதி இருந்துட்டு சூப்பராக பிளான் போட்டு இந்த பையனோட உசுரை காப்பாற்றிருக்கீங்க மீனா, நீங்கள் வெரி பிரில்லியன்ட் அப்படின்ற மாதிரி எல்லாருமே மீனாவை பாராட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் மீனா சமைச்சு கொடுத்ததா சொல்லி முத்து இருந்துட்டு சாப்பாட்டை வீட்டுக்கு கொண்டு வராங்க. விஜயா இருந்துட்டு டே மனோஜ் அதெல்லாம் சாப்பிடாதரா, உனக்காக ஸ்பெஷலாக ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன், வெஜ் பிரியாணியும் அதே மாதிரி பச்சடியும் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லி மனோஜ் அதை கட்டாயப்படுத்தி சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் மீனா இருந்துட்டு மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாப்பாடு, அதுக்கப்புறம் கூட்டு, பொரியலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொருளை கொடுத்து அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே மனோஜுக்கும் விஜயாவுக்கும் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு பிடிக்காமல் போகுது. அதோடு இன்றைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.